அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய தொடக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறுவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக வலம் வர போகிறாருங்க. ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த வேளை என்பது உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை விட மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அதை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு நேர் வழியில் அனைத்து வகையான செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் வக்ரகதியில் வலம் வருவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 11ஆம் தேதி முதலே சிறப்பான பலன்கள் நிறைவாக அமைய போகிறது. 17ஆம் தேதி முதல் முழுமையாக சந்திக்கக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய இந்த சஞ்சார அமைப்பானது அமைகிறது. அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ஒரு மாதத்திற்குள் மிக வலுவாக உச்ச பலமும் பெறப்போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே புதிய துவக்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமையக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. எனவே வீண் விரய செலவுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் குறையும். அதிலும் குறிப்பாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ல் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார் குரு பகவான். எனவே ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவை விலகுவதோடு மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல பொருளாதார ரீதியான சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேலையை நிச்சயமாக தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரிய தடைகளை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஒரு சேர நிறைவாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். பணிச்சுமை அதிகரித்தாலும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆதாயம் நிறைந்த தகவல்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூட போகிறது. மகர ராசிக்காரர்கள் நினைப்பதை விட பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தை அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் மிக வலுவாக அதிரடியான மாற்றத்தை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சீராகுவதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகள் அனைத்திலும் மகர ராசிக்காரர்களுக்கு எளிதில் நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் நீண்ட நாட்களாக நிறைவேறாத பல காரியங்களை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். புதிதாக வீடு, இடம், வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாதியில் நின்ற பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிரமங்களை இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவுல சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல காரியங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வீடு, வாகனம், இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவிலான காரிய வெற்றி உண்டு. மனக்கவலை நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் தடையில்லாமல் வெற்றி
வெற்றி பெறுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கற்ற கல்விக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் விரும்பிய சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. உயர் அதிகாரிகளின் ஆதரவு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவானும் 3ல் இருக்கிறார். 7.5 சனி முழுமையாக விலகி முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல், தொழில் மாறுதல், நிரந்தர வேலை வாய்ப்பு என பல நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயம் நிறைவாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கைகூட போகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகும். இதுவரை கிடைக்கவே இல்லை என்று நினைத்த கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் போன்றவை இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நினைத்த காரியத்தை நினைத்தவாறே நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நல்ல சுபகாரியங்களை அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது விருப்பத்திற்கு ஏற்றவாறு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. வியாபாரம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு என்பது அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் பெயர் புகழ் கிடைப்பதோடு செல்வாக்கு பல மடங்கு உயரும் தருணமாக அற்புதமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வியக்கத்தக்க வகையிலான சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதோடு வெற்றி என்ற அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமைகிறது. பெண்மணிகளுக்கு பெருமை வந்து சேரும் நேரமாகவும் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும் தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகுவதோடு உங்களுடைய வாழ்வில் 7.5 சனி முழுமையாக முடைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும் மகர ராசிக்காரர்களுக்கு.